இந்த நிகழ்ச்சி இருக்கிறது என்று தெரிந்தவுடன் தொலைக்காட்சிகளில் இருந்து எல்லா இடங்களில் இருந்து ஒரு அறிவிப்பு வந்து கொண்டே இருந்தது. என்ன அறிவிப்பு என்றால், கும்பகோணத்திற்கு ஆரஞ்சு அலர்ட், கும்பகோணத்திற்கு ஆரஞ்சு அலர்ட். ஆக கும்பகோணத்திற்கு காவியின் அலர்ட் என்பதைத்தான் ஆரஞ்சு அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் என்று தொலைக்காட்சிகள் உலகம் முழுவதும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆக இந்த கூட்டம் இவ்வளவு புயலுக்கு நடுவிலும் புயல் எங்கோ மையம் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இல்லை, காவி புயல் இங்கே கும்பகோணத்தில் மையம் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சுழற்றி சுழற்றி அடித்து வீட்டிற்கு அனுப்புவதற்கு காவி புயல் இங்கே மையம் கொண்டிருக்கிறது. இந்த மழை வந்ததென்றால் எல்லோரும் பயந்திருப்பார்கள். வேறு கட்சியை சார்ந்தவர்கள் என்றால் பயந்திருப்பார்கள். பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் பயப்பட மாட்டான் என்பது மட்டுமல்ல, மழை வந்தால் சூரியன் காணாமல் போகும். சூரியன் காணாமல் போவது மட்டுமல்ல, உதைக்க முடியாது, உதயவும் முடியாது. உதய சூரியன் என்று உதயா இளவரசருக்கு முடிசூடவும் முடியாது. வாரிசு அரசியலை எதிர்க்கும் இந்த பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் வரை உங்கள் இந்த மழை வரும் பொழுது உதிக்க முடியாது, உதயாவால் உதைக்க முடியாது. அதனால் இன்று நாம் அவர்களுக்கு முடிவுரை எழுதுவதற்கு இங்கே வந்திருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னதை போல மழை வந்தால் மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் பயப்படுவார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தொண்டன் வரவேற்பான். ஏனென்றால் மழை வரும், குளங்கள் நிரம்பும், குளங்கள் நிரம்பினால் தாமரை மலரும் என்பதுதான். அதற்காக மழை வரட்டும், புயல் வரட்டும், திராவிட முன்னேற்ற கழக இந்தி கூட்டணியை வீட்டிற்கு அனுப்புவோம்.